ஐ கெஸ் இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 55 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபி வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை காப்பாற்றி கூட்டு வரான். அதை பார்த்து நேவியாளுங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு அங்கே தண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு முக்கியம் போல அவங்களுக்கு. நேவிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் காம்பேக்ட்ல மாட்டிப்பாங்க. இதை வந்து நாமே பார்த்துட்டு நம்ம காம்பேக்ட்ல மாட்டிக்கிட்டோம்டா, இதுக்கு மேல வந்து உடனே வந்து நம்ம துடுப்பு போட்டு இங்க இருந்து தப்பிச்சாவுண்டா, இல்லைன்னா நம்மள வந்து ஏதாவது சிபிஎஸ் வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து எதுக்கு துடுப்பு போடணும், நம்ம பேசாம வந்து ஆற வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நாமே சொல்லுவான் அதெல்லாம் வாய்ப்பேடா, இங்க எந்த காத்துமே அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபி சொல்லுவான் அதெல்லாம் இல்ல, நம்ம கண்டிப்பா வந்து காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். உசோப் ஒரு பக்கம் நம்ம இங்கேருந்து வெளியில போனோம் அப்படின்னா நேவிட்ட மாட்டிப்போம், ஸோ அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம், கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் நாமே கேட்காம நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும், இது ரொம்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான ஏரியா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து சொல்லுவான் இல்ல இல்ல நம்ம வெயிட் பண்ணி போகலாம், இங்க சேர்ந்து ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு வந்து காம்பேக்ட் பத்தி எதுவுமே தெரியாது, நான் வேணா சொல்றேன், அதை வேணா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப கிராண்ட் லைன் இதுதான் அப்படின்னா அது ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒரு காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து காத்தும் அடிக்காது, அதுல நிறைய சீ பீஸ்ட் இருக்கும், சீ கிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. நம்ம தெரியத்தனமா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், ஸோ அதனால வந்து இங்க இருந்து தப்பிச்சு போய் நம்ம கிராண்ட் லைனுக்குள்ளார போய் தான் ஆகணும். இந்த இடத்துல மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கேன், நம்ம கண்டிப்பா செத்து தான் போவோம், ஸோ அதனால துருப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து கீழே ஏதோ ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு கண்டிப்பா வந்து இங்க சீக்கிங் தாண்டா இருக்கும், இங்க இதுக்கு மேல இருந்தா அப்படின்னு வச்சுக்கேன் கண்டிப்பா செத்து தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கரெக்டா வந்து கப்பல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தா வந்து ஏதோ தண்ணிக்குள்ள இருந்து வர மாதிரியே இருக்கும். என்ன வருதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து ஒரு சீ பீச் தான் வந்துட்டு இருக்கும். ஃபுல்லா வந்து சீ பீச் சீக்கிங்கா தான் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து நாமே சொல்லுவான் இங்க இருந்து கண்டிப்பா வந்து தப்பிக்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஷாக் ஆயிடுவான், டே என்னடா பண்ணிட்டு இருக்குது, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து நாமே சொல்லுவா நான் தான் சொன்னேன் இல்லடா இங்க சீக்கிங் பஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அசையாதீங்கன்னா, அசையாம இருக்கிறது இது யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது, நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் வந்து எல்லாரும் பயந்துட்டு உசப்லாம் ஓட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு வந்து அந்த சி பீச் வந்து கண்டுபிடிச்சிடும் இங்க எவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அட்டாக் பண்ண வருமா, கரெக்டா வந்து அந்த கப்பலையோட அப்படி நவுந்துருவாங்க. அந்த குட்டி பொண்ணு மட்டும் அந்த தவளையோட வாயில போய் உழுவ போகும். அந்த டைம் வந்து லூஃபி வந்து கம்கம் சொல்லி அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணையே காப்பாத்திடுவான். அந்த பொண்ணு வந்து நம்ம தப்புச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா இப்படியே நீ வந்து நீ அதோட மூக்கு கிட்ட கொண்டு போ, அதுக்கப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொண்டு போவான். பார்த்தா உள்ளார போவான், அந்த மூக்கு கிட்டக்க போயிட்டு அங்க எதையோ பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. லூஃபி வந்து இல்லைன்னு சொன்னோன்னா அவன் வேகமா இழுத்தோன்னா மூக்குல இருந்து முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவான். இதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே தும்மா வர ஆரம்பிக்கும் அந்த சீபீஸ்டுக்கு. அந்த சீபீஸ்டும் வந்து தும்ப வர போதுரா, எல்லாரும் வந்து டைட்டா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நாமி. பார்த்தா வந்து அது தும்மல் வந்துடும். அதோட தும்முமா அதான் தும்முனதுல அந்த கப்பலே பறந்து போயிடும். பறந்து போய் காம்பாக்ட்ல இருந்து வெளியில வந்துடும். வெளியில வந்தோடனே தான் எல்லாருக்கும் வந்து நிம்மதியா இருக்கட்டும், நம்ம எப்படியோ தப்புச்சிட்டோம்டா வெளியில வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து உன்னோட வில்லேஜுக்கு வந்து வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா. எனக்கெல்லாம் வழி தெரியாது, உனக்கு எதுவும் வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நாமி சொல்லுவா டே இதுதாண்டா வந்து அந்த ஐலாண்டு, இப்படியே போனா அப்படின்னா கண்டிப்பா வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அப்ப வாங்க கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே நாமே சொல்லுவா இதுதாண்டா அந்த ஐலாண்டை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு இல்ல இல்ல இதுதான் வந்து என்னோட வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஆமா பாக்குறதுக்கு போட்டு மாதிரியே இருக்கு, இதுதான் உன் வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா இதுதான் வந்து வார்ஷிப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே நம்ம வந்து உள்ளார போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா போலாம், என் ஊர் மக்கள் எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஊருக்குள்ளார வந்து பைலட்டை ஒருத்தன் வந்து யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். எல்லா குழந்தைகளையும் பதுக்கி வச்சிருப்பாங்க, பார்க்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பைலட் வரேன்டா பைலட் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பைலட் அட்டாக் பண்ற ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இந்த பொண்ணு வந்து நின்றுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம். நீ வந்துட்டியா, நீ வந்து எப்படி நேவியாளர்கிட்ட இருந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. இந்த இவர் தான் பைலட் தான் வந்து என்னை கூட்டு வந்தாங்க, இவங்க தான் வந்து என்னை சேஃபா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் நல்ல பைலட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பைலட்ல எப்படி நல்ல பைலட்டு கெட்ட பைலட்னு சொல்லி இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உசா பொண்ணு சொல்லுவான் இல்ல நாங்களாம் வந்து ரொம்ப நல்ல பைலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அது வந்து ஆப்பின்ற பொண்ணும் சொல்லுவா ஆமா ஆமா இவங்களாம் ரொம்ப நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட யாரோ வர மாதிரி இருக்கும், அது யாருன்னு பார்த்தா வந்து ஒரு தாத்தா தான் வந்துட்டு இருப்பாரு. அந்த தாத்தா வந்து இங்க என்னதானே நடக்குது, பிரச்சனை இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து ஆல்ரெடி வந்து இங்கெல்லாம் பைலட்ஸ் வந்திருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த தாத்தாவும். உடனே அந்த ஆபீஸ்ன்ற பொண்ணு வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கட்டி பிடிக்கும். கட்டி பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபி ஒன்னா சொல்லுவான் இங்க எதுவும் மீட்டு கடை இருக்குதா ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஆனா வந்து எங்க தாத்தா வந்து பண்ணு தான் செய்வாரு, அதுதான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் நேவி ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா வந்து அந்த வில்லேஜுக்கு வந்துருவாங்க. வில்லேஜுக்கு வந்துட்டு இங்க தாண்டா வந்து அந்த பொண்ணு இருக்குது, நம்ம வந்து பார்த்தாச்சு, லூஃபியோட குருவும் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து மேயர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து அந்த பொண்ணை நம்ம வந்து கேட்சப் பண்ணி தான் ஆகணும், அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுன்னு பார்த்தா வந்து அவங்க ஒரு டிராகன் நெஸ்ட்டை தான் தேடிட்டு இருப்பாங்க. சரி ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போவான். அதோட அந்த தாத்தா வந்து அந்த பண்ணை வேக வச்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு கேட்பாங்க. அது என்ன ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் வரை ஆகும் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க, பத்திக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவர் வந்து நான் கதை சொல்றேன், அதை உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்தா வந்து அவரோட ராஜா காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட முதல் வம்சம் இது, என்னோட செகண்ட் வம்சம், அதெல்லாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இங்கெல்லாம் டிராகன் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரோட பெருமை, அவங்க நாட்டோட பெருமை, அவங்களோட பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்குலாம். ஒவ்வொருத்தனா இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு வேற சொல்லும், ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய டைம் கேட்டுட்டேன் தாத்தா, இதுக்கு மேல இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அது உடனே என்ன தாத்தா சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிதான் ஆவேன், இவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அந்த பொண்ணு வந்து சொல்லும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் சவுண்டே வராத மாதிரி கீழே குனிஞ்சு கிளம்பிட்டு இருப்பான். லூஃபி இதை பார்த்துட்டு இருப்பான். நீ அமைதியா இரு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அங்கேருந்து. அப்படியே பின்னாடி பார்ப்பாங்க, உசப் தூங்க ஆரம்பிச்சிருவான். டேய் உசப்பு எப்படியாவது சொல்லி காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜோரமும் தூங்க ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொருத்தனும் வந்து அப்படியே தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. லூஃபியும் வந்து செம்ம தூக்கம் வந்துடும் அவனுக்கும். ஆனா அவனுக்கு பசி எடுக்குமா, சரி ஓகே இங்கேருந்து எப்படியாச்சும் எந்திரிச்சு போயிடுவாமா, எந்திரிச்சு போய் நம்ம சாப்பிட்டாச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு போயிடுவான். உசப் கேட்பான், எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு தூக்கம் வருது, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அதோட அந்த பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருப்பான், எல்லா பண்ணையும். பார்த்தா வந்து லூஃபி வந்துட்டு இருப்பான். இதை பத்திரம் அவன் ஷாக்காயிருவா, போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாளா. எனக்கு பசிக்குது, எனக்கு பன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட அவன் அப்படியே படுத்துருவான், தூங்கிடுவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அவன் கன்னத்துல இருந்து ஒரு பண்ணை வச்சிருவா. பண்ணை வச்சுட்டு நீ சாப்பிடு லூஃபி, நான் வந்து இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவா. நாமே வந்து பார்த்துட்டு இருப்பேன், என்னடா லூஃபி இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு உசோப் கிட்ட போயிட்டு, நான் வந்து லூஃபியை தேட போறேன், நீ அதனால வந்து இங்க இருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கிளம்பிடுவா. கிளம்பிட்டு லூஃபியை தேடி போவாளா. லூஃபியோட தலைக்கிட்ட வந்து ஒரு பண்ணு இருக்கும். குளுக்கணும்னா அந்த பண்ணை எடுத்து சாப்பிட்டுட்டு என்னன்னாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. எயித்தாவில பார்த்தா பண்ணு இருக்காது. டேய் எல்லா சாப்பாடும் நீ எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி லூஃபியை போட்டு அடிச்சிட்டு இருப்பா. உடனே லூஃபி சொல்லுவான், நான்லாம் எதுவுமே சாப்பிடல, அந்த குட்டி பொண்ணு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. எங்க அப்படி எடுத்துட்டு போனுச்சு அப்படின்னு பார்த்தா வந்து அவ அப்படியே பைய தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. நாம இதெல்லாம் பார்த்துட்டு அவ யாருக்கும் சாப்பாடு கொண்டு போயிருக்கா, வா நம்ம போய் பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து பார்த்தா வந்து அந்த பை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏய் என்னடா அவ காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த மலையில இருந்து இன்னொரு மலைக்கு வேற ஜம்ப் வேற பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாளா நாமியும். உடனே வந்து லூஃபி அப்படின்னு சொல்லுவா. அவனே கம் கம் பேரக் அப்படின்னு சொல்லுவானா. பார்த்தா அந்த பாலம் மாதிரி இருப்பான், அது மேல வந்து நாமி அப்படியே அசால்ட்டா நடந்து போயிட்டு இருப்பா. சரி அந்த பொண்ணை காட்டுவாங்க. கிராண்ட்பா நான் வந்துட்டேன் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா வந்து ஒரு குகைக்குள்ள போவா. ஒரு குகைக்குள்ள போயிட்டு அந்த சாப்பாடையும் வந்து இழுத்துட்டு போவா. அது எல்லாத்தையும் நாமி எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சரி ஓகே பின்னாடியே போவோம், அவ யாரதான் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பா அப்படின்னு பார்த்தா அவ போய் ஒரு டிராகன்ட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பா. நாமி லூஃபியுமே அந்த குகைக்குள்ள வந்துருவாங்க. வந்தோன்னா அந்த பொண்ணை கூப்பிடுவாங்களா. அந்த பொண்ணு பார்த்துட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்க எல்லாம் இங்க வரவே கூடாது, நீங்களாம் இங்க வரதுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னது இது உனக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வேற பார்த்துட்டு இருப்பானா. அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவ்வளவு பெருசா இருக்கு, நீ வந்து முன்னாடி இருந்தா மறைஞ்சிருமாவ, ஏய் சூப்பரா இருக்கு. ஆமே ஒரு பக்கம் இது டிராகன்ரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. லூஃபி வந்து இது டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருப்பானா. நாமி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவா, அப்ப அந்த தாத்தா சொன்ன எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த டிராகன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும். கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே என்ன நீ வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா லூஃபி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆயிருவா. என்னது உங்களுக்கு புரியுதா, டிராகன் பேசின எல்லாமே கிராண்ட்பா பேசின எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. எனக்கு நல்லாவே புரியுது, அதுவும் இல்லாம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்குது, இதுக்கு பாதி விஷயம் எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப லூஃபி சொல்லுவான், கண்டிப்பா வந்து வீட்டுக்கு போலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமி இதெல்லாம் கேட்டுட்டு இவன் என்ன பைத்தியமா ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லுவா, ஆமா நான் டெவில் ஃபுட் சாப்பிட்டுருக்கேன், அதனாலதான் வந்து எனக்கு பறவைங்க விலங்குகள் பேசுற எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு அந்த சொல்லுவா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுண்டை வந்து நான் எங்க கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல வந்து யாரோ வந்து ரொம்ப சேடா நான் வீட்டுக்கு போகணும் என்னை காப்பாத்தி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சவுண்டு கிடைச்சு. உடனே வந்து நான் வந்து அந்த சவுண்டை கேட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வரேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என் கிராண்ட்பா தான் இங்க படுத்திருந்தாரு. அப்புறமேட்டு நான் பேசி பழகி எல்லாமே சரியாயிருச்சு.
இப்போ வந்து அவர் பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கும். அவர் வீட்டை தொலைச்சிட்டாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. அதுவும் இல்லாம அவருக்கு உடம்ப கூட ஸ்ட்ரென்த் கூட இல்ல. அதனால இங்கேருந்து எப்படியாச்சும் அவர் வீட்டுக்கு கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க போனாலே வந்து என் கிராண்ட்பா பழையபடி வந்து ஆயிடுவாரு. ஸோ அதனால வந்து அதை எப்படியாச்சும் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நாமே சொல்லுவான், அந்த ஐலாண்டு ஆல்ரெடி முழுகிருச்சு. அந்த ஐலாண்டு முழுங்கினதுக்கு அப்புறம் எப்படி வந்து மேப்ல இல்லாத ஐலாண்டை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. உடனே லூஃபி சொல்லுவான், இல்ல நம்ம வந்து கண்டிப்பா வந்து வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறோம் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு, எப்படி லூஃபி எப்படி கண்டுபிடிப்ப நீ, உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்ல நாமி கண்டிப்பா வந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த டிராகனை வந்து அதோட நெஸ்ட்ல கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே அந்த குட்டி பொண்ணு, கண்டிப்பா வந்து காப்பாத்துவீங்களா எங்க கிராண்ட்பாவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஆமா நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணா அதை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. உடனே அந்த டிராகனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லூஃபிக்கு வந்து அந்த டிராகனை ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அவன் போய் வந்து திருப்பி திருப்பி அந்த டிராகன் போய் வம்பாழுத்துட்டு இருப்பான். ஒரு டைம் வந்து அந்த டிராகன் கடுப்பாயி, நீ வந்து என் வாய்க்குள்ளே இரு, நான் உன்னையும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் நாமி. இவன் என்ன பைத்தியமா, எதுக்கோ வாக்கு கொடுக்குறான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே நீ முடிவு பண்ணிட்ட, நீ எதையும் மாத்திக்க மாட்டே லூஃபி, ஸோ அதனால வந்து நீ எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சீன் வந்து அப்படியே அந்த நேவி கப்பலுக்கு போகுது. அவன் வந்து எரிக்கின்றவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சாச்சு, அந்த பொண்ணை நம்ம பிடிக்கிறோம், நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ். பாய், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.